எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து நடக்கிற கொர்நேலியுவுக்கு அநேக சிந்தனை இருந்தாலும், அநேக தன் நாட்டை குறித்ததான எண்ணங்கள் இருந்தாலும், அவன் ஒருவருக்கு பயந்து நடந்தவனாயிருந்தான். பயந்து நடந்ததுனாலதான் ஆண்டவர் அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஒரு பெரிய ரட்சிப்பு வந்தது. அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் உன் குடும்பமும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருப்பீங்க அப்படின்னா, நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களாய் காணப்படுவீங்கன்னா, உன் குடும்பத்து முன்னையும் உன் குடும்பத்திலையும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல வருடங்களாக, பல நாட்களாக, மாதங்களாக விடுதலை இல்லாம தன் குடும்பத்துக்காக, ஆண்டவர் எப்பொழுது எனக்கு ஒரு ரட்சிப்பு வரும், ஆண்டவர் எப்பொழுது நாங்கள் விடுதலையாக்கப்படுவோம், எப்பொழுது எங்களுக்கு உயர்த்தப்படுவோம், எப்பொழுது நாங்கள் மேன்மை அடைவோம் என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டு காத்து கொண்டிருப்பீங்கன்னா, என் ஆண்டவருடைய வேதம் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற உங்க குடும்பத்தோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததிகளாய் இருப்பீங்க அப்படின்னா, கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க.